இது கல்கையின் தமிழ் யுகம். சாமானிய மக்களையும் சாதனையாளர்களாக மாற்றும் ஜென்சியின் கதைக்களம். களம் 3. பரம்பரை பணக்கார குடும்பத்தில் செல்வ சீமாட்டியா பிறந்து கூட்டு குடும்பத்தில் வளர நம்ம ஹீரோயின் ஐஸ்வர்யா. தாத்தா பாட்டிக்கு ஐஸ்வர்யானா தனி பிரியம். பாட்டி காட்டு நிர்வாகம், வீட்டு நிர்வாகம், பாட்டி வைத்தியம் எல்லாத்துலேயும் நம்பர் 1. அதனால சின்ன வயசுலேருந்து பாட்டி தான் அவளோட ரோல் மாடல். அண்ணாவோட சேர்ந்தே இருக்கணும்னு அண்ணா படிக்கிற ஸ்கூலில் சேர்ந்தே படிக்கிறா. அண்ணானா அவ்வளோ இஷ்டம். அண்ணாவுக்கும் தங்கம் மேலே தனி பிரியம். அவள் வளர வளர ஆம்பளை பசங்க போகிற இடத்துக்கு எல்லாம் பொம்பளை பிள்ளை போகக்கூடாதுன்னு பல கட்டுப்பாடுகளை சந்திக்கிறா. தனிமையில் தான் தள்ளப்படுறத உணர்றா. அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்காகவே ஒரு கனவு கதாபாத்திரத்தை உருவாக்கி அதுக்கு ரியாஸ்ன்னு முஸ்லீம் பேர் வச்சு விளையாட ஆரம்பிக்கிறா. அவளோட ஸ்கூலில் ஹிந்தி கட்டாயம் எல்லாரும் படிக்கணும். தனக்கு ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு இருந்தால் ஹிந்தியே தமிழில் சொல்லி கொடுப்பான்னு நினைக்கிறா. எங்கே போனாலும் அந்த கற்பனை கதாபாத்திரம் ரியாஸ் தன் கூட உலா வர்றதா நம்புறா. ஒரு சில வருடத்திலேயே அண்ணா ஸ்கூலில் இருந்து அக்கா ஸ்கூலுக்கு அவளை மாற்றிடுறாங்க. என்ன ஒரு கஷ்டமான பாடத்தையும் எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குற திறமை அவளுக்கு பிறவிலே உண்டு. அதனால அவளை சுற்றி எப்பயும் ஒரு மாணவர்கள் வட்டம் இருக்கு. சின்ன வயசுல இருந்தே டாக்டர் ஆகணுன்றதா அவளோட கனவு. காலேஜில் பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி படிக்கிறா. இந்த உலகத்திலேயே பெரிய பல் டாக்டர் ஆகி நோயோட ஆணி வேரை கண்டுபிடிச்சு முழுசாக அதை பிடுங்கி எரிஞ்சு மக்களை முழுசாக குணமாக்கணுன்றதான் அவளோட கனவு, லட்சியம் எல்லாம். சரியா 4ஆம் ஆண்டு படிக்கும்போது ஒரு ராங் ஃபோன் கால் வருது. அந்த ராங் காலோட கதைக்க ஆரம்பிக்கிறா. அது காதலாக மலருது. இவன் தான் தன்னோட கற்பனை கதாபாத்திரமான ரியாஸுன்னு நம்பி தன்னோட குடும்பத்தை எதிர்த்து கல்யாணம் செய்கிறா. அதுக்கப்புறம்தான் அந்த மனிதரோட உண்மையான குணம் தெரிய வருது. கல்யாணம் ஆன நாளில் இருந்து அடி உதையோட நாட்கள் நகருது. சரி, கல்யாண வாழ்க்கை தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இனிமேல் கவனத்தை எல்லாம் படிப்பில் கட்டலான்னு முழு மூச்சா படித்து நல்ல மார்க்கோட காலேஜை விட்டு வெளியே வர்றாங்க டாக்டர் ஐஸ்வர்யா. சீனியர் டாக்டர்ஸ் கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க. கொஞ்ச நாள்லையே சொந்தமாக கிளினிக்கும் தொடங்குறாங்க. அந்த ஏரியாவிலேயே பெரிய கைராசி டாக்டர்னு பேரும் வாங்குறாங்க. சில காலம் கழித்து தான் யோசிக்கிறாங்க, இந்த பல் மருத்துவம் ஒரு அவசர கால மருத்துவம் மட்டும்தான். நோயோட ஆணி வேரை பிடுங்கி நோயாளிகளை முழுசாக குணமாக்குறது எப்படின்னு ஆராய தொடங்குறாங்க. ஆனால் டாக்டர் ஐஸ்வர்யாவுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் கிடைக்குது. டாக்டரால் பூச்சிப்பல்லை மட்டும்தான் பிடுங்க முடிஞ்சிச்சே தவிர பூச்சிப்பல்லை உண்டாகிற நோயின் ஆணி வேரை பிடுங்க முடியல. வீட்டில் இதை பற்றி சொல்கிறாங்க. யாருமே அவங்க கருத்தை ஏற்றுக்கலை. 10ஓட 11 பயணி புது பாதையை உருவாக்காதன்னு கத்துறாங்க. 5 வருஷம் கழித்து அழகான பெண் குழந்தை பிறக்குது. ஆனால் அந்த சந்தோஷத்தை கூட டாக்டரால் அனுபவிக்க முடியல. அவ்வளோ வலிகள் அவங்க வாழ்க்கையில். பல நாட்கள் கழித்து டிவியில் ஒரு சைனீஸ் லவ் ஸ்டோரி பார்க்குறாங்க. அந்த சீரியலில் வர ஹீரோ தன்னோட கற்பனை கதாபாத்திரமான ரியாஸ் மாதிரியே காதலியை அன்பு செய்கிறத பார்த்து அந்த சீரியலுக்கு அடிக்ட் ஆகுறாங்க. வீட்டுக்குள்ளேயே பல அவஸ்தைகளை சந்திக்கிறாங்க. தன்னோட கருத்துக்களையும் எண்ணங்களையும் கட்டுரைகளாகவும் கவிதைகளாகவும் எழுதுகிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க கை வீங்கியே போயிடுது. இனி இந்த வாழ்க்கையே வேணாம், ஒரேடியாக போயிடலாம்னு நினைக்கும்போது டாக்டர் ஐஸ்வர்யாவோட ஹார்ட் அரெஸ்ட் ஆயிடுது. ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சியாக அட்மிட் ஆகுறாங்க. கட்டிலில் கீழே இருந்து விழுகிறாங்க. அவங்கள ஏதோ ஒரு கை தாங்கி பிடிச்சு எனக்காக உயிர் வாழுன்னு சொல்கிறத உணர்ந்து கண் முழிச்சு பார்க்கும்போது தான் ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் இருக்கிறதே உணர்றாங்க. எல்லா டெஸ்ட்டையும் எடுத்த பின்னாடி கார்டியோமயோபதி, அதாவது இதய நோயாளி, வாழ்நாள் முழுதும் மருந்து மாத்திரை இல்லாமல் இவங்களால் வாழ முடியாதுன்னு ஒரு சிறந்த டாக்டருக்கே பேஷண்ட்டுன்னு முத்திரை குத்திடுறாங்க. இனிமேலும் பொறுத்துக்க முடியாதுன்னு முடிவு பண்ணி அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறாங்க. வாழ்க வளமுடன் வேதாத்ரி மகரிஷியோட மனவளக்கலை மன்றத்தில் சேர்ந்து எல்லா பயிற்சிகளையும் தியான முறைகளையும் கடைபிடிச்சு மருந்து மாத்திரை எதுவும் எடுத்துக்காமலேயே முழுசாக இதய நோயிலிருந்து குணம் பெறாங்க. என்னதான் பெரிய பணக்கார பொண்ணாக இருந்தாலும் தன்னோட வாழ்வாதாரத்துக்காக பிறரை சார்ந்து வாழக்கூடாதுன்னு வேலை செய்ய முடிவு செய்கிறாங்க. தன்னோட வாழ்வாதாரம் பிறரோட வாழ்க்கையை வளமாக்கி தான் அமையணுமே தவிர இந்த அவசர கால மருத்துவத்தால் சம்பாதிக்கக்கூடாதுன்னு தீர்க்கமாக முடிவெடுக்கிறாங்க. தன்னோட துறைக்கு சம்மந்தமே இல்லாத HDFCயில் வேலையில் சேர்றாங்க. ட்ரைனிங் நல்லபடியாக முடித்து அங்கேயும் நம்பர் 1 எம்ப்ளாயின்னு அவார்டு வாங்குறாங்க. நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஒரு சில வருடத்திலேயே இது நான் இல்லை, இது என்னோட கெரியர் இல்லைன்னு முடிவெடுத்து அந்த ஜாப்லேருந்து ரிலீஃப் ஆகுறாங்க. மரபு வழி மருத்துவங்களான அக்குபஞ்சர் ஹீலிங், ரெய்கி ஹீலிங், ஏஞ்சல் ஹீலிங், கிறிஸ்டல் ஹீலிங், டேரட் கார்ட் ரீடிங்னு பல மரபு வழி மருத்துவங்களை கற்றுக்குறாங்க. அதில் மாஸ்டரும் ஆகுறாங்க.
ஒரு பொண்ணு லவ் மேரேஜ் செஞ்சாலும் அரேஞ்ச் மேரேஜ் செஞ்சாலும் குடும்பத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அவள் தான் பொறுத்து போகணும். இது இங்கே எழுதப்படாத சட்டம். அதை மாற்றணுன்றதுக்காகவே தன்னோட முதல் திருமண வாழ்க்கையை சட்டப்படி முடிவுக்கு கொண்டு வர்றாங்க. போராடி வெற்றியும் அடைகிறாங்க. ஒரு ஆண் ஏன் எப்பயும் பெண்ணை அடிமைப்படுத்துகிறான், அடக்கி ஆள நினைக்கிறான், ஏன் அன்பு காட்ட தெரியலைன்னு யோசிக்கிறாங்க. இந்த கொரியன் ட்ராமாக்களில் மட்டும்தான் ஒரு அன்பான காதலன் அமைவானா? இது நிஜ வாழ்க்கையில் ஏன் நடக்காது? அப்படியே நடந்தாலும் அது சீன நாட்டு பெண்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமா? நம்ம நாட்டு பெண்கள் எல்லாம் பாவம் பண்ணவங்களா என்ன? ஏன் இந்த நிலைமை என்ற கேள்வி அவங்க கிட்ட ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. அப்போது பங்களாதேஷ்லேருந்து ஒரு பர்சன் கூட சேட் பண்ணுறாங்க. இவர் தான் தன்னோட ட்வின் ஃப்ளேமாக இருப்பாரோன்னு நினைக்கிறாங்க. பல நாட்கள் பிறகுதான் தெரியுது அந்த பர்சன் ஃபால்ஸ் ட்வின் ஃப்ளேம். தன்னோட புலம்புல கேட்க ஒரு பொண்ணாக அவங்கள யூஸ் பண்ணுறாருன்னு தெரிஞ்சு அதை க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஆந்திராவில் இருந்து ஃபோன் சேட்டில் ஒரு ட்ராமா பாண்டிங் பர்சன்கிட்டையும் பேசி பார்க்குறாங்க. அந்த நபரும் அவங்க ட்வின் ஃப்ளேம் இல்லைன்னு உணர்றாங்க. நெட்டில் பல வெளிநாட்டு தம்பதிகள் ட்வின் ஃப்ளேம் கோச்சிங் கிளாஸ் நடத்துகிறத பார்க்குறாங்க. ஆனால் ஃபீஸ் பல லட்சங்கள் இருக்கிறத பார்த்துட்டு பின் வாங்கிடுறாங்க. அவங்க தேடலுக்கு பதில் கிடப்பது போல் இந்தியாவிலேயே ட்வின் ஃப்ளேம் கோச்சிங் கிளாஸ் எடுக்கிற ஒரு தம்பதிகள் கிடைக்கிறாங்க. அவங்க கிட்ட கோச்சிங்கும் எடுத்துக்கிறாங்க. அது வரைக்கும் தன்னோட ட்வின் ஃப்ளேம் யாராக இருப்பாருன்னு வெளிப்புறமாக இருந்த தேடலை நிப்பாட்டி உட்புறமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட பாட்டியோட பியூட்டி சீக்ரெட்டை அடிப்படையாக வச்சு பெண்களுக்கான நேச்சுரல் காஸ்மெட்டிக் ஐட்டங்களை தானே உற்பத்தி செஞ்சு விற்பனையும் செய்கிறாங்க. முதல்ல வாங்க தயங்கினவங்க எல்லாம் பொருட்களோட தரத்தை பார்த்துட்டு வாடிக்கையாளராக மாறிடுறாங்க. பிஸ்னஸ் நல்லா போகும்போது யூடியூப்பில் சேனலை தொடங்குறாங்க. இப்போதாங்க நம்ம டாக்டரோட ஹீரோ சேட்டன் என்ட்ரி ஆகிறாரு. ஆமாம், டாக்டர் ஐஸ்வர்யாவோட கற்பனை கதாபாத்திரமான ரியாஸ் பாய் சீனாவில் இல்லை, பக்கத்தில் இருக்கிற கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு என்ட்ரி ஆகிறாரு. அப்புறம் என்ன, இருவரும் சேர்ந்து தங்களோட புதிய வாழ்க்கையை திருமணத்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. மிஸ்ட்ரி மைண்ட் பவர் அகாடமியை தொடங்குறாங்க. 5 வயசுல இருந்து 75 வயசு வரைக்கும் இவங்க கிட்ட பல மக்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. காதலில், கல்யாணத்தில், வியாபாரத்தில் தோல்வியை மட்டுமே சந்தித்த பல மக்களை எல்லாத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறது தான் இவங்க தனிச்சிறப்பே. எல்லா பிரச்சனைகளுக்குமான ஆணிவேரை சுட்டி காட்டி பூச்சிப்பல்ல புடுங்குற மாதிரி புடுங்கி எடுக்கிறாங்க டாக்டர் ஐஸ்வர்யா. தங்கிட்ட ஹீலிங்க்கு வந்த ஹீலிஸையே ஹீலராகவே மாற்றிடுறாங்க. ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட், சோல்மேட் கான்செப்ட் எல்லாம் ஃபாரின் கலாச்சாரம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த மக்களுக்கு இது நம்ம தமிழ் பண்பாடு தான், சிவசக்தி தத்துவம் தான் எளிமையாக அறிவியல் ரீதியாக கற்றுக் கொடுக்குறாங்க. பரீட்சையை வச்சோமா, பட்டத்தை கொடுத்தோமா, கல்லாப்பெட்டியை நிரப்பணுமான்னு மருத்துவ கல்வி வியாபாரமாக மாறிப்போன இந்த காலத்தில் இந்த மண்ணுலக வாழ்க்கை தான் உன்னோட பரீட்சை, உன்னோட அடையாளம் தான் நீ வாங்குற பட்டம், நீ தான் நடமாடும் பல்கலைக்கழகம்னு உணர்த்தி தன் மாணவர்கள் தன்னோட அடையாளத்தை அடையிற வரைக்கும் ஒரு ஆசானா மட்டும் இல்லாமல் அம்மா போல அன்பையும் கண்டிப்பையும் காட்டுறாங்க. வெளிப்புற தோற்றத்தை காட்டி அழகி அழகன்னு பட்டம் கொடுக்குற இந்த காலத்தில் உள்ளம் அழகாக இருக்கிற எல்லாருமே உலக அழகிகள் தான், உலக அழகன்கள் தான்னு நிரூபிச்சிட்டாங்க பேரழகியான டாக்டர் ஐஸ்வர்யா. இனி புது கல்கி வரவோடு புது களம் காண்போம். நான் ஜென்சி, மரபுவழி மருத்துவர். நன்றி.